ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான டேஸ்டியான புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதினா சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம். கடலைப்பருப்பு 1/2 kg, பூண்டு 200 கிராமு, மஞ்சள் தூள் 2 டேபிள் ஸ்பூன், முழு தனியா 20 கிராம்ஸ், பெருங்காயத்தூள் தேவையான அளவு, உளுந்து 1/2 kg, பச்சை மிளகா 1/2 kg, இஞ்சி பூண்டு எடுத்த அளவு 200 கிராமு, ஆனியன் 3 kg. நான் 8 கட்டு புதினா எடுத்திருக்கேன், 3 கட்டு தனியா 2 மிக்ஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். கடாய் சூடான உடனே ஆயில் 1/2 லிட்டர் ஊற்றிக்குங்க. ஆயில் சூடான உடனே கடலைப்பருப்பு 1/2 kg ஆட் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ண உடனே அது கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போவே உளுந்து சேர்த்துட்டோன்னு உளுந்து சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தும் 1/2 kg அதுவும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணணும். பருப்பு எவ்வளோ கலர் வருதோ அவ்வளோ டேஸ்ட் வரும். நீங்கள் சீக்கிரமாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சட்னிக்கு டேஸ்ட்டே வராது. நம்ம கைப்பக்குவம்னா எப்படின்னா நம்ம நல்லா வறுக்கிறது, நல்லா எப்பப்போ எந்தெந்த பொருள் போடுறதோ அதுதான் கைப்பக்குவம். அப்படி செஞ்சீங்கன்னா யார் வேணால் சமைக்கலாம், யார் பண்ணாலும் நல்லா தான் வரும் சமையல். நீங்கள் வீட்டிலே செய்கிறதா இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் எப்பப்போ எந்தெந்த பொருள் சேர்க்குறேனோ அப்பப்போ உங்களுக்கு அந்தந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன், அதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும் என்னென்ன பண்ணுறான்ட்டு. இப்போ பருப்பு கலர் சேஞ்ச் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் எப்படி எவ்வளோ கலர் வந்துச்சுன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே கோல்டன் கலரில் வந்திருக்கு பருப்பு. இப்போ நான் இஞ்சி 200 கிராம்ஸ் இஞ்சி ஆட் பண்ணிட்டேன். அது கூடவே பூண்டு 200 கிராம் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். இது 2 தான் நம்மளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நீங்கள் இது 2 ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு சட்னி டேஸ்ட்டே வராது. கம்பல்சரி சட்னியில் இந்த இஞ்சி பூண்டு எந்த சட்னியாக இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வீட்டில் சமைக்கிறதா இருந்தால் பூண்டு ஒரு 5 பல் ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி ஒரு பல் ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக வரும். தனியாக நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டீஸ்பூனில் ஹாஃப் டீஸ்பூன் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வதக்கிங்க, கரெக்டாக வரும். இப்போ நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ண உடனே உங்களுக்கு வெடிக்கும், கொஞ்சம் பார்த்துருங்க. அது கூடவே நீங்கள் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா 1/2 kg எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் பச்சை மிளகா புதினா சட்னிக்கு காரம் அதிகமாக போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் மீடியமாக போட்டிருக்கேன் காரம். இப்போ பச்சை மிளகா வெடித்த உடனே ஆனியன் 3 kg ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். 3 kg ஆனியன் ஆட் பண்ணிட்டேன். நான் இது 100 மெம்பர்ஸ்க்காக செய்கிறேன் சட்னி. நீங்கள் வீட்டில் ஒரு 4 மெம்பர்ஸ் 5 மெம்பர்ஸ்க்காக இருந்தால் நீங்கள் ஒரு 1.5 ஆனியன் ஆட் பண்ணிக்கங்க போதும். பச்சை மிளகாவும் ஒரு 5 to 6 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கங்க, சரியாக இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆனியனும் நீங்கள் பெருசாக கட் பண்ணாதீங்க, ரொம்ப நைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், உங்களுக்கும் சமையல் சீக்கிரமாக ஆகிடும், அப்போ டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நம்ம இந்த சட்னி இட்லிக்கு, தோசைக்கு, ரைஸ்க்கு, சப்பாத்தி, களிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும் சட்னி. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. அது கூடவே உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த டிஃபன் ஐட்டம்ஸு, நான்வெஜ் ஐட்டம்ஸு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுவோம். உங்கள் ரிலேட்டிவ்ஸில் ஏதாவது ஹோட்டல் பிஸ்னஸ், கேட்ரிங்ஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டோம். அது கூடவே நம்ம புளி ஒரு 20 கிராம்ஸ் ஆட் பண்ணிட்டோம். நான் முன்னாடி புளி இன்க்ரீடியன்ஸில் நான் காமிக்கலை. நம்மளுக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, பத்தலை தெரியும். இப்போ நான் புதினா ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த புதினா 8 கட்டு எடுத்துருக்கோம், அதில் நம்ம 3 கட்டு தனியா அதுவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் செய்கிறது இருந்தால் ஒரு கட்டு புதினா, அரை கட்டு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். புளி நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நம்ம புதினாவும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, கலர் நல்லா வராது சட்னிக்கு. அதோட நம்ம மெயின் இன்க்ரீடியண்ட்டு மஞ்சத்தூள். நம்ம இதை ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு க்ரீனிஷ் கலரில் வரும், அப்போ தான் சட்னியோட கலரு க்ரீனிஷ் கலரில் வரும். சில பேர் வெங்காயம் போட்ட உடனே மஞ்சத்தூள் போட்டு வதக்குப்பாங்க, அப்படி வதக்கினா கலர் நல்லா வராது. நான் எப்படி பண்ணேன்னா இது போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் கலர் நல்லா வரும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எதுக்கு இவ்வளோ டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, யாராவது புதுசாக செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் நான் இவ்வளோ டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சட்னி நம்ம முடிஞ்சிச்சு. இப்போ நான் ட்ரேயில் வச்சு ஆற வைக்கிறேன். சட்னி சூடு கம்மியானதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். சட்னி அரைக்கிறப்ப ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க,
டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம தாளிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு நான் இதில் ஒரு 30 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருந்தால் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிச்ச உடனே நல்லா பொரிக்கணும். இப்போலாம் சவுண்டு வரணும். சவுண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உளுந்து அதே 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆட் பண்ணதுக்கப்புறம் இது உளுந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த தாளிப்பில் கடுகு நல்லா பொரிச்சாதான் தாளிப்பு நல்லா டேஸ்ட் வரும். சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு உளுந்து கலர் சேஞ்ச் ஆகுது பார்க்கலாம். அது கூட இப்போ நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். ரெட் சில்லி இப்போ கொஞ்சம் ஆயில் கடுகு பொரிச்ச உடனே நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அப்போ தான் அதில் வந்து ஸ்பைசினஸ் கொஞ்சம் இறங்கும் ஆயிலில். அப்போ கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு உளுந்து. நம்ம இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். கருவேப்பிலை நம்மளுக்கு ஃப்ளேவர் அதிகமாக கொடுக்கும். அது கூடவே நம்ம பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அப்படியே சட்னியில் நம்ம இந்த தாளிப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.